மகா பெரியவா திருவடிகளே சரணம். காஞ்சிபுரத்தில் பெரியவாள் தங்கியிருந்த செல்வந்தர்களான தம்பதிகள் உயர்ந்த புடவை ரவிக்கை துண்டு சமர்ப்பித்து நமஸ்கரித்தார்கள். சற்றுக்கெல்லாம் ஒரு சிறு பெண் வந்து 2 வெள்ளி கொலுசுகளை அர்ப்பணித்தது. பெரியவாள் அவர்களுடன் மற்றும் இருந்த பக்தர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். அதே சமயம் ஒரு பெண்மணி தரிசனத்துக்கு வந்தாள். ஏழை என்பது தெள்ளத் தெளிவாக புலனாயிற்று. ஒரு மஞ்சள் பத்திரிகையை தட்டில் வைத்து சமர்ப்பித்துவிட்டு ஆசீர்வாதம் வேண்டி நின்றாள். அருகில் இருந்த சிஷ்யர்களிடம் புடவை ரவிக்கை கொலுசுகளை அந்த பெண்ணிடம் கொடுக்க சொன்னார்கள். அந்த அம்பாளின் பெண் வயதுக்கு வந்திருக்கு. மஞ்சள் நீராட்டு விழா சடங்கு செய்யணும். பாவம் ஏழை பணத்துக்கு என்ன செய்வா என்றார் பெரியவா. அந்த பெண்மணி ஆச்சரியம் தாங்கவில்லை. மஞ்சள் நீராட்டு பத்திரிகையை நான் சமர்ப்பித்திருந்தால் அதை தொட்டு கூட பார்க்காமலே அது இன்னது என்று எப்படி சொன்னார்கள் பெரியவாள்? சென்னை கணபதி அண்டர்கோ அதிபர் விஸ்வநாதையர் பெரியவாள் கூறியதை கேட்டு கொண்டிருந்தார். பணத்துக்கு என்ன செய்வா? பெரியவா உத்தரவு பண்ணினால் நான் 500 ரூபாய் கொடுக்கிறேன். பெரியவாள் ஜாடையால் சம்மதம் தெரிவித்தார்கள். திருநீற்றில் பிரசாதத்தையும் பெரியவாள் ஆசீர்வதித்து பெற்று கொண்டு போக அந்த அம்பாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி புடவையாக வெள்ளியாகவும் பணமாகவும் கிடைத்தன. மகா பெரியவா திருவடிகளே சரணம். திருவாரூரில் சில பக்தர்கள் ஸ்ரீமடம் வந்தார்கள். மகா பெரியவாளை தரிசனம் பெற்றுவிட்டு கிளம்பினார்கள். போகும்போது ஒரு அம்மா வழியிலே எதுவும் சாப்பிட முடியாது, பழம் ஏதாவது வாங்கினால் என்று சொல்லி வாங்கி கொண்டார்கள். ரயிலில் கிளம்ப போகிற சமயம் பிளாட்பாரத்தில் ஒருவர், திருவாரூர்காரரா, எங்கே இருக்கா என்று கத்திக்கொண்டே வருகிறார். அட, நீ ஸ்ரீகண்ட மாமா, கையில் பொட்டலங்களுடன் ஓடி வருகிறாய் என்று திருவாரூர்காரர் திகைக்கிறார்கள். உப்புமா பொட்டலங்களை பெரியவா கொடுக்க சொன்னா என்று ஓடி வந்தவர் மூச்சரைக்க அவற்றை தருகிறார். பெரியவா கருணையை கண்ட பக்தர்கள் கண்களில் கண்ணீர் வழிய நமஸ்காரம் செய்தனர். கல்லினுள் உள்ள தேரைக்கும் படி அளக்கும் சங்கர நம் பெரியவா. காஞ்சி மடத்தில் பெற்றோருடன் வந்தாள் ஒரு சிறுமி. வியப்புடன் மகா சுவாமிகளை பார்த்த அவளிடம், உன் பெயர் என்ன என்று கேட்டார் மகா சுவாமிகள். தீபா என்றாள். அவள் சுவாமிகளுக்கு கேட்காததால், கொஞ்சம் சத்தமாக சொல்வியா என்று கேட்டார். தீபா என உரத்த குரலில் சொன்னால் அத்துடன் விடவில்லை. ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாயே என சிறுமியை பாராட்டினார். சிறுமியின் முகத்தில் அளவு கடந்த சந்தோஷம், அவளின் பெற்றோர் முகத்தில் பெருமிதம். மகா சுவாமிகள் மேலும் பேச்சை தொடர்ந்தார். நன்னாத்தான் சொல்ற, ஆனா உன் பேரோட டாங்கியையும் ஆண்டியையும் சேர்க்கிறாயே, கழுதை எறும்பு பதிலா நான் வேற மாதிரி சொல்லித்தரவா என்று கேட்டார். சிறுமிக்கு பரம சந்தோஷம். நீங்க சொல்லுங்க தாத்தா, கட்டாயம் கத்துக்குவேன் என்றார் ஆவலுடன். டி. பார்க் தேவி. தேவினா அம்பாள். காஞ்சி காமாட்சி கோவில்ல அம்பாளை பார்த்திருக்கிறாயோ? பார்த்திருக்கிறேனே. டி. பார் தேவி என திரும்பி சொன்னாள். அப்புறம் ஐ. பார் இளங்கோ. இளங்கோ என்பவர் தான்
சிலப்பதிகாரம் என்ற காவிய சிலப்பதிகாரம் என்ற காவியத்தை எழுதியவர். அதில் கண்ணகியோட பெருமை சொல்லியிருக்கிறார். உனக்கு கண்ணகியே தெரியுமா? தெரியுமே என்று தமிழ் அம்மா சொல்லியிருக்கா என்று சிறுமி ஐ பார் இளங்கோ என சுவாமிகள் சொன்னதை மனப்பாடம் செய்தார். அப்புறம் பி பார் பிரகலாதன், இரணியனோட மகன், பெரிய விஷ்ணு பக்தன். நரசிம்ம அவதாரத்திலே மகாவிஷ்ணு இறையனை வதம் பண்ணின கதை எனக்கு தெரியும் என பெருமையோடு சொன்ன சிறுமி பி பார் பிரகலாதன் என்பதை சொல்லி மனப்பாடம் செய்தாள். அப்புறம் கடைசி எழுத்து ஏ பார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் யாருன்னு சொல்லு என்று கேட்டார். ஆஞ்சநேயர் சிறந்த ராம பக்தர், எனக்கு தெரியும் என்றார். ஏ பார் ஆஞ்சநேயர் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டாள். சிறுமிக்கு கல்கண்டு, பெற்றோருக்கு குங்குமம் பிரசாதம் கொடுத்தார் மகா சுவாமிகள். அவர்கள் சென்றபோது சிறுமி டி பார் தேவி, ஐ பார் இளங்கோ என சொல்லியதை கேட்டு மகிழ்ந்தார் மகா பெரியவா. மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஒரு கிராமத்தில் ரொம்பவும் அதிர்ஷ்டம் செய்த கிராமம். அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீடாக சென்று தானாகவே தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் பெரியவாள். அனைத்து வீட்டாருக்கும் மட்டும் இல்லாத மகிழ்ச்சி. அவசரமாக அலைந்து திரிந்த பழ வகைகளை வாங்கி வைத்தார்கள். வீட்டை கூட்டி வாசலில் தண்ணீர் தெளித்த கோலம் போட்டார்கள். ஏன்ற அளவு காணிக்கை செலுத்தி வந்தனம் செய்தார்கள். ஓர் ஏழை வீட்டு பழம் புஷ்பத்துக்கு கூட காசு இல்லை. கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து ஆசன பலகையை போட்டு வைத்திருந்தார்கள். பெரியவாளுடன் வந்த கிராமத்து பிரபுக்கள் அந்த வீட்டை தவிர்த்து விட்டு போவதற்கு என்னென்னமோ முயன்றார்கள். ஆனால் விடாப்பிடியாக பெரியவாள் அந்த வீட்டுக்கு நுழைந்து விட்டார்கள். அந்த வீட்டுக்காரருக்கு கண்களில் நீர் பெருகி கொண்டு வந்தது. துக்கத்தினிலே அல்லது ஆனந்தத்திலா என்று சொல்ல முடியவில்லை. நமஸ்காரம் செய்தார். நான் ரொம்ப ஏழை, பெரிசா காணிக்கை செலுத்த முடியல. எங்க அம்மா வச்சுட்டு போன செல்லா காசு, பழைய காசு ஒரு உண்டியில் நிறைய இருக்கு. பெரியவாள் அதை சமர்ப்பணம் பண்றேன் என்று கூறிக்கொண்டே மண் உண்டியை பெரியவாள் முன் வைத்தார். பெரியவாள் ஒரு காசை கையில் எடுத்து பார்த்தார். இது பிரிட்டிஷ்காரன் காலத்து அசல் 1 ரூபாய் வெள்ளி காசு, செல்லா காசு இல்லை. அந்த கிராமத்திலேயே நீதான் நிறைய காணிக்கை கொடுத்திருக்கே பெரியவா. அந்த வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, பார்த்து கொண்டிருந்த அனைவரும் நெகிழ்ந்து போனார்கள். அந்த ஏழை பக்தனுக்கு அருள் புரிவதற்கென்றே ஒவ்வொரு வீடாக செல்லும் திட்டத்தை வகுத்தி கொண்டிருந்தார்களோ எப்படியோ பிரிட்டிஷ்காரருக்காக வெள்ளி காசுகளை உண்டியில் சிறையிலிருந்து விடுதலை கிடைத்தது என்பது நிஜமான உண்மை. மகா பெரியவா திருவடிகளே சரணம். மகா பெரியவா தஞ்சாவூரில் விஜயம் செய்த போது ஒரு சாஸ்திரி கூட்ட நெரிசலில் தம் 2 வயது மகன் சீனிவாசன் சங்கரனை தலைக்கு மேல் தூக்கி காட்டி அவனை கன்னத்தில் போட்டுக்கொண்டு வணங்க சொல்லி கீழே இறக்கினார். அப்போது அக்குழந்தையின் கழுத்தில் வில்வ மாலையுடன் இறங்கினான். அப்பாவுக்கு ஆச்சரியம். சுவாமிகள் தலைக்கு நேராக சிறுவன் உயர்ந்து வந்தபோது சுவாமிகள் தம் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து சிறுவன் கழுத்தில் போட்டுவிட்டார். எப்பேற்பட்ட புண்ணியம் என எண்ணி மகிழ்ந்தார் தகப்பனார். மகா பெரியவா அனுகிரகத்திலே அந்த சிறுவன் அவனது மூத்த சகோதரர்களுக்கும் படிப்பில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து பெற்றோர் வாழ்த்தும் புதல்வனாக இருந்தார்கள். அவர்கள் தகப்பனார் சந்தன
மரத்தில் ஒரு பாதுகை வாங்கி அதனை மகா பெரியவாளுக்கு ராஜமுந்திரி என்ற ஊரில் பூஜை நடந்தபோது அவருக்கு சமர்ப்பித்தார். பெரியவா இதை எங்கே பண்றார் என்று கேட்டு அதனை அணிந்து கொண்டு 10 அடி நடந்தார். அதனை மீண்டும் அந்த பக்தரிடம் கொடுத்துவிட்டு ஆசீர் வழங்கினார். பெரியவா இதை எங்கே பண்ணான் என்று கேட்டு அதனை அணிந்து 10 அடி நடந்தார். அதனை மீண்டும் அந்த பக்தரிடம் கொடுத்துவிட்டு ஆசீர் வழங்கினார். அந்த பக்தர் நமஸ்காரம் செய்து பயபக்தியுடன் பெற்று கொண்டார். அப்பாதுகையில் தலைக்கு மேல் தாங்கி கொண்டு வந்து தாமரை போன்ற பீடம் செய்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து இன்றும் ஒற்றுமையாக வழிபாடு செய்கிறார்கள். மகா பெரியவா திருவடிகளே சரணம்.